ஆணவ படுகொலை என்பது மிக மோசமான குற்றமாக கருதப்பட வேண்டும். இந்த ஹானர் கில்லிங் சொல்கிறாங்கல்ல, மிக மோசமான குற்றமாக கருதப்பட்டு ரேர் அண்ட் ரேரஸ்ட் கேஸாக கன்சிடர் பண்ணணும். அதாவது அரிதினும் அரிதான வழக்காக இதை பார்க்கணும். சாதி அடிப்படையில் ஆணவ கொலை நடக்குது இல்லையா, இது சாதி மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறது, மதம் மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறது, கோத்திரம் மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறது, இதை கொலை பண்ணணுங்கிற எண்ணத்தில் கொலை பண்ணுறாங்க இல்லையா, அந்த கொலையாளிகளை அந்த கொலை குற்றத்தை அரிதினும் அரிதான வழக்காக பார்க்கணுன்ற. அரிதினும் அரிதான வழக்குன்னா என்னென்னா, அரிதினும் அரிதான வழக்குக்கு தான் தூக்கு தண்டனை கொடுப்பாங்க, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ மேக்ஸிமம் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. எப்படிப்பட்ட ஒரு குற்றமாக இதை பார்க்கணுன்னு மார்க்கண்டே கட்சி சுப்ரீம் கோர்ட்லேயே அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது தீர்ப்பு கொடுத்தார். 2018 சக்தி வாகினி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேசம், சக்தி வாகினி எதிர் உத்தரப்பிரதேச அரசு என்கிற அந்த வழக்கிலையும் கூட இந்திய உச்சநீதிமன்றம் பல வழிகாட்டுதல் நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் இந்த ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும், சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வு அந்த தீர்ப்பு கொடுத்தது. அதே போல் பார்த்திங்கன்னா 2012 இந்திய சட்ட ஆணையம், லா கமிஷன் ஆஃப் இந்தியா 2012 இதை அந்த ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டத்தை இயற்ற வேண்டும்னு நேரடியாகவே சட்டத்தின் ஒரு வடிவையே கொடுத்துட்டாங்க, வரைவே கொடுத்துருக்காங்க அவங்க. அதாவது வயது வந்தோருக்கான திருமண உரிமையில் தலையிடுவதை தடுக்கும் சட்டம்னு அதுக்கு பேர். அப்படி ஒரு சட்ட இதுவே கொடுத்துரு. 2010 உமன் கமிஷன், பெண்கள் ஆணையம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டம் ஏற்றுன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பல தரவுகளை மையப்படுத்தி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸே எடுத்துக்கிட்டால் கூட ஒரு சட்டத்தை ஏற்றலாம். இந்த சட்டத்தை நேரடியாக இயற்ற வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு வழிகாட்டுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நாங்கள் என்ன கேட்குறோம் தமிழ்நாடு அரசுக்கிட்டனா, நீங்கள் கூட இப்போ திமுக அரசியல் கூட்டணியில் இருக்கீங்க கூட சொல்லுவீங்க, நாங்கள் இதே கூட்டணியில் இருந்தாலும் 5 ஆண்டுகளாக கத்திக்கிட்டு கிடக்கிறோம். கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் இன்னும் ஒரு 6 மாதம்தான் இந்த பீரியட் இருக்குது. ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக சட்டம் ஏற்றணும், சட்டம் 4.5 வருஷமாக சட்டம் ஏற்றலை. இப்போ ஒரு ஆணையம், ஒரு நீதிபதி ஆணையம் போட்டிருக்காங்க. இந்த ஒரு நீதிபதி ஆணையம் அமைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இதுவே ஏமாற்றமாக நாங்கள் பார்க்குறோம். நேரடியாக சட்டத்தை கொண்டு வரணும். இதில் என்ன உங்களுக்கு தயக்கம் இருக்குது? உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு, உயர்நீதிமன்ற தீர்ப்புகளும் இருக்குது, சட்ட ஆணையம் சொல்லியாச்சு, பெண்கள் ஆணையம் சொல்லியாச்சு, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்று சொல்லக்கூடிய தேசிய குற்ற ஆவண பாதுகாப்பு புள்ளி விவரங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்படி கவின் படுகொலை உள்ளிட்ட அனைத்து படுகொலையும் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுக்கு என்னத்துக்கு கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குன்னு சொல்கிற மாதிரி இதுக்கு என்னத்துக்கு ஒரு ஆணையம், ஒரு ஆய்வு, ஒரு விசாரணை அவசியமே கிடையாது.